பாராளுமன்றத்தில் இன்னைக்கு இந்தியா கூட்டணி எம்பிகள் 120 பேர் சைன் பண்ணி அது கொடுத்துருக்குறாங்க சபாநாயகர்கிட்ட. இது நடக்காது, இப்படிலாம் இம்பீச்மெண்ட் கொண்டு வந்துலாம் அவரை வந்து தூக்கிட முடியாது, இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமாக இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது. இந்தியாவில் ஜனநாயகத்தை காப்பாற்றுறது நடைமுறைக்கு சாத்தியமானதா? போராட்டம் தான் அது. செட்டப்பால இது லிமிடெட் ஸ்கோப்ல இருக்கு. அப்போ எதுக்கு அந்த கோரிக்கை முன்வைக்கப்படுது? அதோட பொருள் அவர் ஜட்ஜா இருக்க தகுதி இல்லாமல் இருக்காருங்கும் போது என்ன செய்யறது? நீங்க அதை செய்யணுங்கிறதுக்கான நீங்க போராட்டத்தை நடத்தாம நீங்க எல்லாரையும் பார்லிமெண்ட்ல கன்வின்ஸ் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி உள்ள ஜட்மெண்ட் ஒழுங்கா படிக்காம இருக்கலாம், அவர் படிக்கலாம்ல. இப்போ ஓகே, நம்ம வந்து நம்ம அவருக்கு டிசிப்ளின் சொல்லி கொடுக்கறதுக்கான முயற்சி இது. அவருக்கு மட்டும் இல்லாம அந்த உங்க லிமிட்டை தாண்டி நீங்க போய்கிட்டே இருக்கீங்க. உங்க கருத்து தப்பா இருக்கலாம்ல, அவன் சொல்றது நியாயமா இருக்கலாம், இது இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாத ஆர்டரா இருக்கலாம்ல. இதை ஏன் நீங்க அதுதான் ஒரு ஜட்ஜ்னா என்ன செய்யணும், நீங்க நியூட்ரலா இருக்கணும். ஓகே, ஏதோ ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கும், கலெக்டர்கிட்ட இது வரைக்கும் நீங்க விளக்கம் கேட்டீங்களா இல்லையா? இல்ல, விளக்கமே கேட்காம நீங்க அடுத்தடுத்த முடிவு எடுத்து போய்கிட்டே இருக்கீங்க. இம்ப்ளிமெண்ட் பேரிகேடை ஏறி மிதிக்கலாமா, போலீஸ் அடிக்கலாமா? இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல, நாங்க போய் கோர்ட்ல கேட்டு வர்றோம், அப்படிதானே பண்ணணும். ஒரு கோர்ட் ஆர்டர் கிடைச்சதை வச்சுட்டு இவ்வளவு பண்றாங்க. அப்போ அவங்கள பத்தி எந்த ஜட்ஜ்மெண்ட் இல்லாம அவங்களுக்கு சிஎஸ்எஃப் பாதுகாப்பு கொடுத்து அனுப்புறீங்க. உங்களுடைய ரோலை நீங்க செய்யாம நீங்க எல்லாரையும் பதிலுக்கு அழைக்கிறதுங்கிறது இது ஓவர் ரீச். ஒரு ஜட்ஜு நடந்து கொடுக்கக்கூடிய முறை கிடையாது. நீங்க இந்த ஜட்ஜு நடந்துக்கூடிய முறையை தாண்டி நடக்கும்போது நீங்க ஜட்ஜா இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க அவங்க. கோயிலுக்கா தர்காவுக்கான்ற சொத்துரிமை சார்ந்த பிரச்சனைன்னு சொல்லி அதை மறுபடியும் இன்னொரு யூட்டன் போடுறாரு. அதுல சொத்துரிமை ப்ராப்ளம் செட்டில் ஆயிடுச்சு. ஒரு குன்றுடைய ஒரே வழி, நீங்க வந்து இந்த வழியை தான் பயன்படுத்தணுமா, நெல்லி தொப்பை தான் பயன்படுத்தணும், அதுல உள்ள படிக்கட்டை தான் பயன்படுத்தணும், தர்காவுக்கு பக்கத்தில் போய் தான் நீங்க போகணும். அப்போ உங்க ப்ராப்பர்ட்டி கிடையாது. உங்க ப்ராப்பர்ட்டி கிடையாதுங்கிறத முடிஞ்ச பிரச்சனையை விளக்கேற்றணும்னு கொண்டு வரீங்க. விளக்கேற்றுறது கஷ்டம் கிடையாது, உங்களுடைய மத சடங்குகள் கிடையாதுன்னு நீங்க சொல்லும்போது சொத்துன்னு சொல்றீங்க. இது என்ன வாதம்? பிரச்சனையை முடிக்காம அதை பிரச்சனையை உயிரோட வச்சிருக்கிறது. ஏன்னா 94 அந்த டைம்ல தொடங்கின இந்த பிரச்சனையை இவ்வளவு வரைக்கும் 30 வருஷமா உயிரோட வச்சிருக்காங்க அவங்க. எத்தனை டைம் ரிட் பெட்டிஷன் டிஸ்மிஸ் பண்ணாலும், எத்தனை டைம் சமாதான கூட்டங்கள்ல இவங்களுக்கு அனுமதி மறுத்தாலும், வேற பேரு வேற ஆளு வச்சு ஆள் அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. இப்போ வந்து நிறைய பேருக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, அந்த ஆள்ல ஒருத்தரா இவரு அப்படின்னு சந்தேகம் வருது. அவருடைய நீங்க சொன்னீங்களா பிரஸ்ல மற்ற பப்ளிக்ல பேசுறது, இப்போ இம்பீச்மெண்ட் ஏன் கொண்டு வராங்கன்னா அவருடைய மொத்த நடவடிக்கை தான். நீங்க பொலிட்டீஷியன் மாதிரி நடந்துக்கிறீங்க. அப்ப நீங்க போய் பாலிடிக்ஸ் பண்ணுங்க, திருப்பரங்குன்றம் தொகுதியில போய் நில்லுங்க. ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். திருப்பரங்குன்றம் தீபம் ஏற்றும் தொடர்பான இஷ்யூவில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு வந்து இன்னைக்கு நீதிபதி GR சுவாமிநாதன் அவரோட பெஞ்சுக்கு விசாரணைக்கு வந்தது. அந்த விசாரணையின் போது கார்த்திகை தீபம் முடிஞ்சிடுச்சு, இதுக்கு மேலே அங்கே தீபம் ஏற்றுறதுன்றது மரபு கிடையாது, கோயில் நிர்வாகம் எடுக்கிறது தான் இறுதி முடிவு, கோயில் நிர்வாகத்தை இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு சொல்லி உத்தரவு யாரும் போட முடியாதுன்னு சொல்லி அரசு தரப்புலேருந்து வாதம் முன்வைக்கப்பட்டது. இதுக்கு நீதிபதி GR சுவாமிநாதன் அவர்கள் வந்து இது வெறும் தீபம் ஏற்றுறது தொடர்பான பிரச்சனை கிடையாது, இது வந்து சொத்துரிமை தொடர்பான விஷயம், அதாவது அந்த மலை உச்சி யாருக்கு சொந்தம் அப்படின்றது தொடர்பான விஷயம் சொல்லி இந்த கேஸில் புது சர்ச்சையை வந்து நீதிபதி GR சுவாமிநாதன் அவர்கள் வந்து எழுப்பியிருக்கிறாரு. அந்த வாதத்தில் அந்த ஆர்கியூமெண்ட்டில் இன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்றத பற்றியும், மக்களவையில் நீதிபதி GR சுவாமிநாதனுக்கு எதிராக இம்பீச்மெண்ட் கொண்டு வரதுக்கு, அதாவது அவரை பதவி நீக்கம் செய்யறதுக்காக இந்தியா கூட்டணியை சார்ந்த எம்பிகள் கிட்டத்தட்ட 120 பேர் வந்து கையெழுத்திட்ட ஒரு மனு வந்து சபாநாயகர்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த விஷயம் இன்னைக்கு பார்லிமெண்ட்ல என்ன ஆயிருக்கு, இந்த 2 விஷயம் தொடர்பாக தான் நம்ம இன்னைக்கு பேசுறோம். இது குறித்து பேசுறதுக்காக மக்கள் உரிமை பாதுகாப்பு மையத்தோட சென்னை மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் திரு ஜிம்ராஜ் மில்டன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோட பேசுவோம். வணக்கம். வணக்கம். ஓகே. சென்னை உயர்நீதிமன்றத்தோட மதுரை கிளை அதில் வந்து திருப்பரங்குன்றம் குறித்து அந்த தீபம் ஏற்றுவது குறித்து தீர்ப்பு கொடுத்த நீதிபதி GR சுவாமிநாதன் அவர் மேலே இம்பீச்மெண்ட் கொண்டு வரணும், அவர் இன்னும் ஒரு ஸ்டேட் அட்டானமியை வந்து ஃபங்க்ஷன் பண்ண விட மாட்டுறாரு, அவர் வந்து ஓவர் ரீச் பண்ணுறாரு, இந்தமாரி விஷயங்கள்லாம் வச்சு இம்பீச்மெண்ட் கொண்டு வரணும், இல்லாட்டி சஸ்பெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் செய்யப்படணும் வேறு இடத்துக்கு, இந்தமாரி கோரிக்கையை வச்சு நீங்களும் போராட்டம் பண்ணியிருக்கீங்க. அது உங்களோட கோரிக்கையும் அதுதான். பாராளுமன்றத்தில் இன்றைக்கி இந்தியா கூட்டணி எம்பிகள் 120 பேர் சைன் பண்ணி அது கொடுத்துருக்குறாங்க சபாநாயகர்கிட்ட. இது நடக்காது, இப்படிலாம் இம்பீச்மெண்ட் கொண்டு வந்துலாம் அவரை வந்து தூக்கிட முடியாது, இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமாக இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க அதை? இந்தியாவில் ஜனநாயகத்தை காப்பாற்றுறது நடைமுறைக்கு சாத்தியமானதா? போராட்டம் தான் அது. இப்போ நாம் இப்போ இம்பீச்மெண்ட் பண்ணுறது, ஜட்ஜஸாக இருக்கிறாங்கன்னா ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் அவங்கள ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் வில் இருக்கும், பிஜேபி அரசாங்கம் மத்திய அரசு இருக்காங்க, அவங்களுக்கு பிடிக்காத ஜட்ஜினா எல்லாரும் மேலே நடவடிக்கை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எந்த அரசாங்கம் இருந்தாலும் அதை நடவடிக்கை எடுப்பாங்க. அப்போ என்ன செய்யணும்னா ஒரு கான்ஸ்டியூஷன் பேலன்ஸ்டாக கட்டமைக்கணும் தான் நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அப்போ என்னென்னா அதாவது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வந்து ஒரு கமிட்டி கான்ஸ்டியூட் பண்ணி இன்ஹவுஸ் என்கொயரி பண்ணலாம். இந்த இன்ஹவுஸ் என்கொயரி பண்ணி அந்த ரெக்கமெண்டேஷனை பார்லிமெண்ட்டுக்கு பண்ணி இம்பீச் பண்ணணும், இல்லை நேரடியாக பார்லிமெண்ட் இம்பீச் பண்ணணும்.
இன்னோஸ் என்கொயரினா யார் இருப்பா அதில் யார் பண்ணுவாங்க? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் தான் இருப்பாங்க. ஓகே. இது ஏற்கனவே டெல்லியில் ஒரு ஜட்ஜ் வீட்டில் வந்து நிறைய பணம் கிடச்சுன்னு சொல்லிட்டு அது இம்பீச்மெண்ட் ஃபைல் பண்ணாங்க, பெண்டிங்காக தான் இருக்குது. அதில் எதுவும் டிசிஷன் எடுக்காமல் இருக்கிறாங்க. அது என்கொயரி, அதெல்லாம் என்கொயரி நடந்துச்சு. அந்த என்கொயரி அது மாதிரி இது மாதிரி ரொம்ப லிமிடெட் ஸ்கோப் தான் இருக்குது. இது வந்து கான்ஸ்டியூஷன் செட்டப்பால இது லிமிடெட் ஸ்கோப்ல இருக்கு. அப்போ எதுக்கு அந்த கோரிக்கை முன்வைக்கப்படுது? அதோட பொருள் அவர் ஜட்ஜா இருக்க தகுதி இல்லாமல் இருக்காருங்கும் போது என்ன செய்யறது? நீங்க அதை செய்யணுங்கிறதுக்கான நீங்க போராட்டத்தை நடத்தாம நீங்க எல்லாரையும் பார்லிமெண்ட்ல கன்வின்ஸ் பண்ணுவாங்க. பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கட்சிகள் கூட இதுல வந்து இவங்களை சப்போர்ட் பண்ண வாய்ப்பு இருக்குல்ல. ஏன்னா இது வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் பல்வேறு மதத்தை பின்பற்றும் பொழுது அதுல பெரும்பான்மையா இருக்கக்கூடிய பேரை சொல்லிக்கிட்டு ஒரு சின்ன கோஷ்டி உருவாகிறாங்க. உருவாகி இது ஒரு முக்கிய டிபேட்டா உருவாக்குறாங்க. அப்போ வந்து அந்த மாநில மக்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கு. அப்போ வந்து இந்த சின்ன கோஷ்டியோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து நாட்டு இன்ட்ரெஸ்டா மாற்றி, ஏன்னா இது ஈஸி லாஜிக். எப்படினாலும் மைனாரிட்டிஸ் வந்து அதிகபட்சம் ஒவ்வொரு ஸ்டேட்ல வித்தியாசம் இருந்தாலும் 20% இருப்பாங்க. அப்போ பெரும்பான்மைன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் கன்வின்ஸ் பண்ணணும். ஆனால் இவங்களுக்கு யாரும் கன்வின்ஸ் ஆகிறதில்ல. 5% பேர் 10% பேர் தான் இவங்களை கன்வின்ஸ் பண்ண முடியுது. இவங்களால இவங்க சொல்லக்கூடிய நியாயம் இது அப்படி வச்சு கன்வின்ஸ் பண்ண முடியுது. அப்போ எல்லாரையும் கன்வின்ஸ் பண்றதுக்கு பொய்யும் புரட்டும் கலவரமா அவங்களுக்கு தேவைப்படுது. இது வேண்டாம்னு நினைக்கக்கூடியவங்க எல்லாரையும் கன்வின்ஸ் பண்றாங்க. பார்லிமெண்ட்ல ஜெயிக்கலாம் தோக்கலாம், இப்போ என்ன போராட்டம் தான் செய்ய முடியும். இப்போ கோர்ட் ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ணணும். அதுல நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு. ஒரு கோர்ட் ஆர்டர்னாலே நேரடியாக போய் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா? நிறைய நேரங்களில் கண்டெம்ட் வந்து ஒரு இபி கோர்ட் நாங்கள் சொல்லுவோம் வழக்கறிஞர்கள் எக்ஸிக்யூட் பண்றதுக்கான முறை தான் அது. இப்போ ஒருத்தர் வேலையை விட்டு ஒருத்தர் மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுத்துறாங்க, கோர்ட்ல பல கேசஸ் நடக்குது. அதை நிறைவேற்ற மாட்டேங்கிறாங்க. எக்ஸிக்யூட்டிவ்ஸ், இன்ஸ்பெக்டர் நிறைவேற்றல, கலெக்டர் நிறைவேற்றல, தாசில்தார் நிறைவேற்றலன்னு வரும். அப்போ நாங்கள் ஒரு கண்டெம்ட் ஃபைல் பண்ணுவோம். கண்டெம்ட் ஃபைல் பண்ணோன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் அனுப்புனாங்கன்னா அவங்க ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து அதுக்குள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க. இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட் அது அவர் நீதிபதி ஜிஆர்எஸ் சொல்கிறாரு. இந்த ஆர்டர்லேயே சொல்கிறாரு, நான் எக்ஸிக்யூட் பண்ண முயற்சி பண்ணுறேன்னு சொல்கிறாரு. எக்ஸிக்யூட் முயற்சி பண்ணுறதுக்கு நிறைய தவறான வழிமுறைகள் எல்லாம் கையாடுறாரு, அது தனி. ஆனால் அப்படி எக்ஸிக்யூட் பண்ணும்போது பண்ண முடியாத விஷயத்தை அவங்க விளக்கம் கொடுப்பாங்கல்ல. இப்போ இன்னைக்கு வந்து வரும்பொழுது சீஃப் செக்ரட்டரி அப்பியர் ஆகணும், டிஜிபி அப்பியர் ஆகணும். நீங்க கலெக்டர் யாருடைய அப்பியரன்ஸ் தேவையில்ல, விளக்கம் கொடுக்கணும். அவங்க இல்ல இது இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாததுக்கான ஒரு நியாயமான காரணம் இருக்கு. அதை அவர் சொல்லுவாங்க. இவர் ஒத்துக்கிடலாம், ஒத்துக்கிடாம போகலாம், அது அவருடைய டிஸ்கிரிப்ஷன். அவர் ஒத்துக்கிடலாம் அப்பீல் போவாங்க. ஆனா லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ இருக்குல்ல, லா அண்ட் ஆர்டர் இஷ்யூவை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நீங்க சொல்ல முடியாதுல்ல. அதுல பல பிரச்சனைகள் இருக்குல்ல. இந்த தமிழ்நாட்டை அமைதியாக வைக்கிறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு ஒரு பிளான் இருக்கு, அந்த டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு பிளான் இருக்கு. நீங்க அதுக்குள்ள போய் நீங்க சொல்ல முடியாதுல்ல, அதுல டிஃபிகல்ட்டிஸ் இருக்குல்ல. அப்போ இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான வழிகள் இருக்கு இல்ல. இப்போ இவர் சொன்னதுக்கு ஃபைனாலிட்டி இது வந்து இறுதியா ஆயிடல, இது வந்து புதுசா கிளப்பப்பட்டு இப்போ வந்து தீர்ப்பளிச்சிட்டாங்க. ஏற்கனவே செட்டில்டான இஷ்யூ. அப்போ அதையும் சேலஞ்ச் பண்ணதுக்கான ஸ்கோப் இருக்கு. இதுல அப்பீல் இருக்கு, எஸ்எல்பி இருக்கு, டிவிஷன் பெஞ்சுக்கு போகணும், எல்லாமே அதுக்கெல்லாம் டைம் எடுக்கணும்ல. அதனால இதை வந்து பொறுமையா ஹேண்டில் பண்ணாதான் இது பிரச்சனையை பொறுமையா நிதானமா ஹேண்டில் பண்ணணும். இது வந்து இப்போ ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இதை பார்த்துட்டு இதுல இருந்து ஒப்பீனியன் சொல்றாங்க. சாந்தலிங்கம் சாந்தலிங்கம் இல்லை சார், இப்போ நடக்கிற கேஸ் டீட்டெயிலுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, அதாவது நீ நடந்த அப்டேட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த இம்பீச்மெண்ட் விஷயத்தை முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே. நேற்றுக்கு முதல் நாளே வந்து திமுகவோட நாடாளுமன்ற குழு தலைவர் டிஆர் பாலு அவர்கள் வந்து அதை ரைஸ் பண்ணார். அதுக்கு இந்த சைடில் இருந்து இணையமைச்சர் எல்முருகன் பண்ணியிருக்காரு. இன்றைக்கும் வந்து அது பேசும் பொருள் ஆயிருக்கு. எல்முருகன் பேசியிருக்காரு, இந்த பக்கம் சிவா பேசியிருக்காரு, எம்பி. இது இப்போ நாடாளுமன்றத்தில் கொண்டு போனதுனால இது என்ன மாரியான ஒரு தாக்கத்தை, இல்லை ஒரு ஜுடிஷியரிக்குள்ளே இது ஒரு இம்பேக்டை, ஓகே இப்படி பண்ணிட முடியாது, கான்ஸ்டியூஷனை வந்து இது பண்ண முடியாது, ஒரு ஸ்டேட்டை வந்து ஓவர் ரீச் பண்ண முடியாது அப்படின்றதுல எதனா ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அதாவது இது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு ஜட்ஜ் ஆர்டர் போட்டார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான பிரச்சனை கிடையாது. இது வந்து ஒரு ஸ்டேட்டோடைய வெல்ஃபேரு, லா அண்ட் ஆர்டர், மத நல்லிணக்கணம் இதெல்லாம் சேர்ந்தது. இது அப்படி இருக்கும் பொழுது இது ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூ. இது சொசைட்டியுடைய வெல்ஃபேர் பற்றி உள்ளது. அப்போ நீங்கள் வந்து ஒரு கேஸ் நடத்தி அதிலிருந்து இதை ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியாது. நீங்கள் அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா இதோடைய சீரியஸ்னஸை புரிய வைக்க வேண்டியிருக்கு. ஏன்னா அவர் ஒரு ஜட்ஜ் இல்லைல்ல, ஹைகோர்ட்டில் எவ்வளோ ஜட்ஜஸ் இருக்காங்க, இந்தியா முழுக்க ஜட்ஜஸ் இருக்கிறாங்க. இப்போ அப்போ அவங்களுக்கெல்லாம் வந்து இதில் உள்ள ப்ராப்ளம் என்னங்கிறது ஒரு முழு பார்வையை கொண்டு வர வேண்டியிருக்கு. அவருடைய தவறை அப்படி சுட்டி காட்ட வேண்டியிருக்கு. ஒரு விஷயத்த வந்து இம்பீச்மெண்ட் அங்கே ப்ராசஸ் பண்ணுறாங்க, அவரே கூட புரிஞ்சு திருந்திக்கலாம், அந்த வாய்ப்பு இருக்குது. இதில் இது வந்து இந்த நாட்டில் வந்து லா அண்ட் ஆர்டரை ப்ரொடெக்ட் பண்ணி மத நல்லிணக்கத்தை இதில் உள்ள வியூஸ் இருக்குல்ல. இப்போ அவர் போய் கல்ல பார்க்குறாரு, இப்படி இருக்கு, ஆனால் இதோடைய வியூஸ் இது இன்னொரு ஜட்ஜி ரிவர்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குல்ல. அதுக்குள்ளே கொஞ்சம் வந்து கலெக்டரை வச்சு பனிஷ் பண்ணி என்ன பண்ண போறீங்க? நீங்கள் ஒரே டைமில் நீங்கள் வந்து அதை அவசரப்பட்டு ஏன் பண்ணணும்? இதுக்கு முன்னாடி உள்ள ஜட்மெண்ட்டை ஒழுங்காக படிக்காமல் இருந்திருக்கலாம். அவர் படிக்கலாம்ல. இப்போ
ஓகே நம்ம வந்து இந்த நம்ம அவருக்கு டிசிப்ளின் சொல்லி கொடுக்கறதுக்கான முயற்சி இது. அவருக்கு மட்டும் இல்லாம அந்த தரப்பு எல்லாருக்கும், இதை சப்போர்ட் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே வந்து இந்த நாட்டை பத்தி, இங்க இருக்கக்கூடிய மத நல்லிணக்கத்தை பத்தி, இங்க ஒற்றுமையா வாழ்றதை பத்தி, இங்க ஏற்கனவே நடந்த சூட்டை பத்தி, இதுல வந்து எந்த பின்புலமும் இல்லாம அதுல போய் நாங்க தீபத்தை ஏற்றணும்னு சொல்றதை பத்தி அவங்க மறுபடி படிக்கலாம்ல எல்லாத்தையும். இல்ல அவங்க திருந்தலாம்ல. அதான் அப்படி இல்லையே, இந்த இம்பீச்மெண்ட்னாலே இதனாலே அப்படி கொண்டு வந்து இன்னைக்கு வந்த இந்த கண்டெம்ட் சம்பந்தமான இயரிங்ல ஒரு ஜஸ்டிஸ் ஜிஆர் சாமிநாதன் அவர் பெஞ்சுக்கு வந்ததுல அவர் இன்னைக்கு சொல்லியிருக்காரு, அடிஷனல் டிஜிபி வந்து அப்பியர் ஆகணும் அப்படின்னு சொல்றது. நீங்க இதை இன்னும் இந்த நீங்க கேட்குற மாரி நான் கொடுக்குறேன், நான் சொல்றது நோட் பண்ணிக்க, இன்னொரு தடவை டைம் கொடுக்குறேன், இன்னொரு வீக் டைம் கொடுக்குறேன், நீங்க அதுக்குள்ள வந்து அதுல இன்னொரு ஆர்டரோ வேற எதுவும் வாங்கிட்டு வரல அப்படின்னா நான் என்னவோ அதை ப்ரொசீவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் என்ன பண்ண முடியும் இதுக்கு மேல? அதுல இல்ல, அதாவது ப்ரொசீட் பண்றது பண்ணலாம், எல்லாருக்கும் விளக்கம் கேட்கலாம், அவங்க வாய்ப்பு இருந்தா அட்டன் பண்ணுவாங்க, வாய்ப்பு இல்லைன்னா வாய்ப்பு இல்லை, இன்னைக்கு வாய்ப்பு இல்லை, இன்னொரு நாள் தாங்கன்னு. ஏன்னா ஒரு சீஃப் செக்ரட்டரிங்கிறவர் வந்து பல வேலைகள் இருக்கும். இது அந்த கன்சர்ன் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் கேட்கணும். நீங்க அவங்க வாய்ப்பு இருந்துச்சுன்னா கலந்துக்குவாங்க, வாய்ப்பு இல்லைன்னா கலந்துக்க முடியாம வேற யாராவது ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி நடக்கும். இவரை அப்பியர் பண்ணணும்னு சொல்றதுன்றதே வந்து அனாவசியமானதுங்கிறதுங்களா சீஃப் செக்ரட்டரி? அவசியம் இல்லை, அதுதான் பார்ட்டி கிடையாது அவரு சீஃப். அதாவது கவர்மெண்ட் நீங்க இது என்ன பார்த்தீங்கன்னா, இதில் பியூரோக்ரஸி இருக்காங்களா, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் இதில் பார்ட்டினா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் பதில் சொல்லுவார். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து சீஃப் செக்ரட்டரிட்டையோ கன்சர்ன் மினிஸ்டர்கிட்டயோ பேசியிருப்பாரா, பேசாம தான் பேசிட்டு தான் டிசிஷன் எடுத்திருப்பாங்க. ஆனால் கோர்ட்டுக்கு ரெஸ்பான்சிபிள் யாரு அப்படின்னா எப்பவுமே அந்த கேஸில் யார் ரெஸ்பாண்டன்ட்ங்கிறவங்க தான் ரெஸ்பான்சிபிள். அடுத்து அதுக்கு யார் அத்தாரிட்டி, அங்கே யார் அதில் கையெழுத்து போடுறா, 144 ஆர்டர் யார் போடுறா, அந்த 144 ஆர்டர் யார் இம்ப்ளிமெண்ட் பண்றா, அந்த சிட்டி கமிஷனர், இவங்க தான் ரெஸ்பான்சிபிள். சிட்டி கமிஷனர் வந்து டிஜிபிக்கு தெரியாம இது நடந்திருக்குமா? தெரிஞ்சுதான் நடந்திருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். நம்ம ஸ்டெர்லைட்ல ஃபயரிங் நடக்குது, சிபிஐக்கு மாற்றணும் நம்ம சொல்றோம், சிபிஐக்கு மாற்றணும், இல்லை அந்த கன்சர்ன் எஸ்பி மேலே நடவடிக்கை எடுக்கணும், இதெல்லாம் நம்ம கேட்டோம். அந்த டைமில் டிஜிபி அப்பேராக சொல்லியே செஞ்சாங்க. அதை அந்த டிஜிபி இப்போ பார்ட்டியாக இருப்பார், அதில் அவங்க வந்து அவங்க ஆஃபீஸில் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, அதை கவுண்டர் ஃபைல் பண்ணுவாங்க, அப்படி தானே பண்ணுவாங்க. இதில் யார் பார்ட்டியோ அவங்க தானே கவுண்டர் ஃபைல் பண்ணுவாங்க. இதுதான் அதாவது உங்கள் லிமிட்டை தாண்டி நீங்கள் போய்கிட்டே இருக்கீங்க. அதாவது வந்து அதாவது ஃபர்ஸ்ட் இந்த ஆர்டரே இன்டிசிப்ளின், ஏற்கனவே டிவிஷன் பெஞ்ச் ஆர்டரை மீறி மறு வச்சுட்டு வந்தவன வேற ஆளுன்னு சொல்லி ஆர்டர் போடுறீங்க. இது ஒரு ஜட்ஜி செய்ய வேண்டியதில் மிகப்பெரிய தவறு. இந்த தவறை சுட்டி காட்டுவதற்கு இந்த தவறை ஆனால் ஸ்டேட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாமல் போகுது. ஏன்னா இன்னொரு தரப்பு வந்து கொடுக்குறாங்களா 144, இன்னொரு டிவிஷன் பெஞ்ச் ஆர்டர் இருக்குன்னு அவன் கொடுக்குறாங்களா, இது எப்படி நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்கன்னு அவங்க கேட்குறாங்க. சார் ஏற்கனவே டிவிஷன் பெஞ்ச் ஆர்டரா சிங்கிள் ஜட்ஜ் ஆர்டரான்னு அவங்க கேட்குறாங்க. அப்போ இதுடைய இந்த பரிமாணத்தை புரியாமல் அடுத்து என்ன செய்றீங்க, சிஎஸ்எஃப் அனுப்புறீங்க. அதாவது எல்லா இடத்துலையும் நீங்கள் எல்லையை மீறி நீங்கள் ஒரு ஜட்ஜுங்கிறத மறந்து நீங்கள் தான் அதிபர்னு நினச்சிக்கிட்டு தாண்டி போறீங்க. அதனால தான் வந்து அவர் இன்னைக்கு தாண்டி போகிறதுக்கு முன்னாடி அவங்க அங்கே இம்பீச்மெண்ட் கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா இவர் இப்படி தாண்டிக்கிட்டே போய்கிட்டு இருக்காரு, எல்லாத்தையுமே இவர் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்துடணும் எல்லாத்தையும். அவர் நினைக்கிறது அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். உங்க லிமிட் இருக்கு, உங்க லிமிட்டுக்குள்ளதான் நீங்க ப்ளே பண்ணணும். ஒரு கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட் அது. உங்களுக்கு வர்றதுக்கு முன்னாடி தீர்ப்பு சொல்லுங்க. அவங்களுக்கு ஒரு காரணம் சொன்னாங்கன்னா விளக்கம் கேளுங்க, கலெக்டர் கூப்பிட்டு கேளுங்க. அவர் பேப்பர்ல போடுவார்ல, என்னால ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல, எனக்கு அப்ஜெக்ஷன் கொடுக்குறாங்க, இன்னொரு டிவிஷன் பெஞ்ச் ஆர்டரை எனக்கு காட்டுறாங்க, அந்த டிவிஷன் பெஞ்ச் ஆர்டர்ல ஹெச்ஆர்என்சி மட்டும்தான் அத்தாரிட்டி, வேற யாரையுமே விட முடியாது. அதுல என்ன செய்யறாங்க, வெறும் கண்டெம்ட்ல என்ன பண்றாங்கன்னா பெட்டிஷனர் அனுப்புறாங்க. பெட்டிஷனர் அனுப்புறதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு டிவிஷன் பெஞ்சில் ஏற்கனவே வந்து ஆர்டர் போட்டிருக்காங்களே, அது சிங்கிள் ஜட்ஜ் ஆர்டர் போட்டு டிவிஷன் பெஞ்ச் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அப்போ இது மாதிரி வெளியில் இருக்கக்கூடிய எலிமெண்ட் 30 வருஷமா அங்கே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அது அவன் விளக்கம் கொடுப்பாங்கல்ல, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் எப்போ கேட்பீங்க விளக்கம்? உங்க கருத்து தப்பா இருக்கலாம்ல, அவன் சொல்றது நியாயமா இருக்கலாம், இது இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாத ஆர்டரா இருக்கலாம்ல. இதை ஏன் நீங்க அதுதான் ஒரு ஜட்ஜ்னா என்ன செய்யணும், நீங்க நியூட்ரலா இருக்கணும். ஓகே, ஏதோ ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கும், கலெக்டர் இது வரைக்கும் நீங்க விளக்கம் கேட்டீங்களா இல்லையா? இல்ல, விளக்கமே கேட்காம நீங்க அடுத்தடுத்த முடிவு எடுத்து போய்கிட்டே இருக்கீங்க. இல்லை, அவர் வெளிப்படுத்துற உணர்வு இருக்குல்ல, அது நீங்கள் சொன்னீங்கல்ல ஒரு நியூட்ரல் இருக்கணும்னு சொல்லி, அப்படி இல்லையே. அவர் ஒரு இடத்துல பேசுகிறாரு, நான் மட்டும் ஜட்ஜாலாம் நானே போய் விளக்கேற்றிருப்பேன்னு ஒரு இடத்துல பேசுகிறாரு. இன்னொரு இடத்துல இப்போது 2 நாள் முன்னாடி ஒரு சபாவோட 80 ஆண்டு விழாவுக்கு போயிருக்காரு. தீபம் தான் ஏற்ற முடியல, இங்கே என்னாச்சும் வந்து இந்த இனாகரேஷன் விளக்கு ஏற்றுவாங்களே, விளக்குனாச்சும் ஏற்ற விட்டாங்களே சந்தோஷம் அப்படின்ட்டு போயிட்டு அதை போய் எல்லா இடத்துலையும் மென்ஷன் பண்ணுறாரு. அது ஒரு கேஸு, அது ஒரு தீர்ப்பு. அவர் அந்த 2 தப்புக்கும் சம்மந்தம் இல்லாத, 2 தரப்புக்கும் சம்மந்தம் இல்லாத ஒரு ஆள். அப்படி இருக்கும்போது அந்த தீர்ப்புல ஒரு சாதக அம்சம், ஒரு பக்கத்தோட அம்சத்தை மட்டும் எல்லா இடத்துலையும் வலியுறுத்தி பேசுறத, அது ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து அவர் வெளிப்படுத்துற மாதிரி தான் இருக்கு. ஆமா, நீங்க எந்த ஐடியாலஜி, நீங்க வந்து ஒரு தீவிர ஹிந்துத்துவ ஐடியாலஜியில் இருக்கலாம், நீங்க ஒரு தீவிர கம்யூனிஸ்ட் ஐடியாலஜியில் இருக்கலாம்,
நீங்கள் ஏதோ ஒரு மத நம்பிக்கையில் இருக்கலாம், ஆனால் நீங்கள் ஜட்ஜாக இருக்கும்போது எல்லாருக்கும் ஃபேராக இருந்து இன்னொருத்தர் நீ இந்த மதத்தில் இருக்கிற அதனால் எங்களுக்கு எதிராக தீர்ப்பு சொல்லிட்ட அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த அளவுக்கு நடக்கணும், அந்த அளவுக்கு அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கணும். சில நேரம் நீங்கள் இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு தீர்ப்பு வரும், உங்கள் ஐடியாலஜி தான் உங்கள் தீர்ப்பில் வரும். அப்படி இருந்துச்சுன்னா அப்பீல் போவாங்க, டைம் கொடுக்கணும். 100 வருஷமாக ஏற்றாமல் போனது இன்றைக்கி ஒரு நாளில் ஏற்றி நீங்கள் நிப்பாட்டணும்னு அவசியம் இல்லை. அப்படி சொசைட்டி அப்படி ஃபங்க்ஷன் ஆகலை. இந்த சொசைட்டியை பற்றி இதை பற்றி எந்த புரிதலும் இல்லாமல் ஒரு தீவிரவாத தன்மை இருக்குல்ல, அந்த பார்வை இருக்கு அவருக்கு, ஒரு அதி தீவிர தன்மை. அதனால தான் ஹெச்ஆர்என்சியை விளக்கேற்றுங்க நீங்கள் ஆர்டர் போடுறீங்க. ஹெச்ஆர்என்சியை விளக்கேற்றணும்னு சொல்லிட்டு யாரோ ஒரு பெட்டிஷனர், அவன் ஒரு கிரிமினல் பேக்ரவுண்டாக இருப்பான், ஒரு லும்பனாக இருப்பான், இதெல்லாம் இருப்பான்ல, அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவன் போட்ட பெட்டிஷன் மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்டவனை ஏற்ற விட்டீங்கன்னா எவ்வளோ தப்பான பிரசிடென்ட் ஆயிரும். அந்த ஆள் நீங்கள் அந்த பெட்டிஷனர் நீங்கள் பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்வர்டாக பல நேரங்களில் பேசியிருக்காரு. அவங்கெல்லாம் கோர்ட் மேலே ரெஸ்பெக்ட் உள்ளவங்களும் கிடையாது அந்த பெட்டிஷனர்ஸ்லாம். அவர் ஏற்கனவே இருந்த அமைப்பு பல குற்ற பின்னணிகளில் இருந்த சம்பந்தப்பட்ட தீர்ப்பான அமைப்பு. அப்போ நம்ம அவனுக்குள்ள ரொம்ப போய் பேச வேண்டாம் தான் நான் அதுக்குள்ளே போகல. எவனோ ஒருத்தன் வருவான், நீங்கள் அவனுக்கு போடுவீங்களா? அவனை போய் 10 பேரை கூட்டு போக சொல்கிறீங்க. அவன் 10 பேரை கூட்டு போனானா 1000 பேரை 2000 பேரை கூட்டு வந்துடுறான். அவன் எல்லாம் மக்களாக கூப்பினாங்களா? அவங்க அப்படி ஊர் மக்களா? அவங்க பேரிகேடு, ஊர் மக்கள்னா பேரிகேடை இடிச்சு மிதிச்சு போவாங்களா? அவங்க இல்லைங்க. அதாவது என்ன செய்யணும்? கோர்ட் ஆர்டர் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல, திரும்பி தானே போகணும். இம்ப்ளிமெண்ட் பண்ண பேரிகேடை ஏறி மிதிக்கலாமா? போலீஸ் அடிக்கலாமா? இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல, நாங்கள் போய் கோர்ட்டில் கேட்டு வர்றோம், அப்படி தானே பண்ணணும். ஒரு கோர்ட் ஆர்டர் கிடைச்சதை வச்சுட்டு இவ்வளோ பண்ணுறாங்க. அப்போ அவங்கள பற்றி எந்த ஜட்ஜ்மெண்ட் இல்லாமல் அவங்களுக்கு சிஎஸ்எஃப் பாதுகாப்பு கொடுத்து அனுப்புறீங்க. திரும்ப அடுத்து இப்போ இன்னைக்கு அடுத்த எண்டு சீஃப் செக்ரட்டரி கூப்பிடு, டிஜிபியை கூப்பிடு அப்படின்னு. நல்ல வேளை சீஃப் மினிஸ்டர்லாம் அவர் கூட முடியாது. ஏன்னா நீங்கள் எக்ஸிக்யூட்டிவ் மட்டும்தான் பதில் சொல்லணும் உங்களுக்கு. ஓகே, எல்லாத்தையும் கூப்பிடுவீங்க. சீஃப் செக்ரட்டரின்றது அது அவர் தான் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் அப்படின்றது. நீங்க சிஎம், அதாவது நான் ஸ்டேட்டை சேலஞ்ச் பண்றதுன்றது தான் அதோட பொருள். அதான் இந்த ஸ்டேட்டை சேலஞ்ச் பண்றது. அதாவது உங்களுடைய அதிகார லிமிட்டை தாண்டி இன்னொரு மிஷினரி இருக்கு. எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அது தனி மிஷினரி, சட்டம் இயற்றக்கூடியவங்க தனி மிஷினரி. எக்ஸிக்யூட்டிவ் மிஷினரிக்கு ஹெட் சிஎம் தான், ஆனால் கோர்ட்டுக்கு அக்கௌண்டபிளாக இருக்கிறது சீஃப் செக்ரட்டரி. சட்டம் இயற்றதுக்குன்னு ஒரு துறை இருக்காங்க, எல்லாரும் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்காங்களா, மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் வேலை செய்வாங்க, அவங்கவுங்க வேலையை செய்வாங்க. உங்களுக்கு எது பர்டிகுலராக சேலஞ்ச் பண்ணி வந்திருக்கோ அந்த ஏரியாவில் நீங்கள் ஒரு தீர்ப்பு சொல்கிறீங்க. உங்களுடைய ரோல் ரொம்ப லிமிட்டடான ரோல். உங்களுடைய ரோலை நீங்கள் செய்யாமல் நீங்கள் எல்லாரையும் பதிலுக்கு அழைக்கிறதுங்கிறது இது ஓவர் ரீச். ஒரு ஜட்ஜி நடந்து கொடுக்கக்கூடிய முறை கிடையாது. நீங்கள் இந்த ஜட்ஜி நடந்துக்கூடிய முறையை தாண்டி நடக்கும்போது நீங்கள் ஜட்ஜாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அவங்க. நீங்கள் வெளியே போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது தவிர்க்க முடியாமல் அப்படி ஆகுது. ஏன்னா இதில் அவர் டெய்லி டே பை டே இப்படி ஒன்று பேசுகிறார். வெளியே பேசுகிறவங்களும் அதே மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்களே. வெளியே பேசுகிறவங்களும் தர்கா வெடிக்கணும்னு பேசுகிறான், எல்லாரும் பேசுகிறாங்க. அதாவது அன்னைக்கு தீபம் ஏற்றினா அடுத்த வருஷம் தடுக்க முடியுமா? அதுக்கு அடுத்த வருஷம் தடுக்க முடியுமா? தடுக்கவே முடியாது. நீங்கள் ஒன்ஸ் ஒரு ஆர்டர் அவன் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னா இதை விட ஃபோர்ஸ்ஃபுல்லாக அந்த குரூப் சண்டை போடுவாங்க. அப்போ இல்ல அது இன்னொரு 10 வருஷம் சண்டை, 10 வருஷம் தீபம் ஏற்றுவாங்க. இல்ல அந்த ஃபோர்ஸோட அது நிக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு மெஜாரிட்டியை கன்வின்ஸ் பண்ண வருவோம், கன்வின்ஸ் பண்ணுவாங்க. தீபம் ஏற்றுறது சரின்னு தான் சொல்லுவாங்க. சிக்கந்தர் தர்கா ஆக்கிரமிச்சு கட்டிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஆக்கிரமிச்சு கட்டிட்டாங்கிறது இந்த பார்வை இருக்குல்ல, இந்த பார்வை இந்த தீர்ப்புல இருக்கு. எப்படி சொல்றீங்க? அதாவது 1923 ராமா ஐயர்ங்கிற ஜட்ஜ் எழுதின இதை ஜட்ஜ் இப்படி சொல்றாருன்னு எழுதியிருக்காரு. இதுல அதாவது 2 ஹில் இருக்கு, 2 குன்று இருக்கு. ஒரு குன்றுல அடிவாரத்துல முருகன் இருக்காரு, இன்னொரு குன்றுல உச்சியில சிக்கந்தர் தர்கா இருக்கு. இதை கட்டுனது ஒரு மத துவேஷத்துல தான் கட்டினாங்கன்னு 1923 ஜட்ஜு சொல்லியிருக்காருன்னு இதுல எழுதுறாரு. 1923 அந்த ஜட்ஜி ஏன் சொன்னாருன்னா அவர் ஒரு மத துவேஷத்துல சொல்லியிருக்காரு. அவர் சொன்னதை எதுக்கு நீங்க சொல்றீங்க? அவர்கிட்ட பிரச்சனையே 2 பேருக்குள்ள மத பிரச்சனையே இல்லை. அதுல கேஸே 1923 கேஸே சொத்து பிரச்சனை. சொத்து பிரச்சனை எப்படின்னா கவர்மெண்ட்டுக்கும் டெம்பிளுக்கும் தான் பிரச்சனை. அதுல இவங்களும் ஒரு பார்ட்டியா இருக்கிறாங்க. அப்போ அதுல யாருக்கு எது சொந்தம் இவ்வளவுதானே கேஸு. அப்போ அதுல மதத்தை சேர்த்துட்டாங்க. இப்போ மதத்தை சேர்க்கறது சொத்தை சேர்க்கறது இப்படி மாற்றி மாற்றி சேர்த்து இவங்க கையில் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க கலவரங்கள்லாம் பண்ணுவாங்க. அப்போ அந்த விஷயங்கள்லாம் இந்த தீர்ப்பில் இருக்கு. நீங்கள் எல்லாமே அதாவது ஒரு மதத்துக்கு சார்பாக ஒரு குரூப்புக்கு சார்பாக நீங்கள் எழுதுறீங்க தீர்ப்பு. இன்னைக்கு நடந்த அந்த விசாரணையில் பெட்டிஷனர் தரப்புல இருந்து இன்னும் அந்த உங்கள் ஆர்டர் நிறைவேற்றப்படலை, ஏன்னா இன்னொரு இன்ட்ரீம் ஆர்டர் இவங்க எதுவும் வாங்கலை, சுப்ரீம் கோர்ட்லேயே இன்னும் இது கூட கொண்டு போகல. அப்போ உங்கள் ஆர்டரை நடைமுறைப்படுத்திருக்கணும்ல, அது நடைமுறைப்படுத்தாது கண்டெம்ட் மறுபடியும் ரைஸ் பண்ணுறாங்க. அதுக்கு இந்த தரப்புலேருந்து இல்லை நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போயிருக்கிறோம், உங்கள் தீர்ப்புக்கு தான் போயிருக்கிறோம், அது வேறு எதனா வரலாம்ல,
மழை எங்கன்னா போயிட போதா, திரி எங்கன்னா போயிட போதா, எல்லாம் அங்கே தான் இருக்க போது, ஏன் அவசரப்படுறீங்கன்னு சொல்லி அரசு தரப்புல இருந்து வாதாடுறாங்க. அதுக்கு அவர் உடனே வந்து இது வெறும் தீபம் ஏற்றுற பிரச்சனை கிடையாது, சொத்துரிமை சார்ந்த பிரச்சனை, அந்த இடம் யாருக்கு, கோயிலுக்கா தர்காவுக்கான்ற சொத்துரிமை சார்ந்த பிரச்சனைன்னு சொல்லி அதை மறுபடியும் இன்னொரு யூட்டன் போடுறாரு. அதில் அதாங்க மாற்றி அதாவது மத உரிமைன்னு பேசுறது. இதில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஃபெல்லோஸ் வந்து இந்த தர்காவை இடிக்கணும்னு இவங்கெல்லாம் பேசுகிறாங்கல்ல, ஹிந்துத்வா எக்ஸ்ட்ரீம் ஃபெல்லோஸ். இவங்க வந்து இந்த நாட்டில் வந்து அமைதியாக இருக்கக்கூடிய பெரும்பான்மை இந்துக்களுக்கு எப்படியாவது வந்து அதை வெறிய ஊட்டுறதுன்னு பேசுவாங்க. அதே இதை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடாது ஒரு ஜட்ஜு. ஹெச்ஆர்என்சி கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க, எதுவும் எங்கேயும் போக போகிறது இல்லை, இத்தனை வருஷம் உனக்கு அந்த ரைட்டை கொடுக்கல, அப்போது உனக்கு ஏதாவது ரைட் இருந்துச்சுன்னா பொறுமையாக லீகல் பேட்டில் நடத்துன்னு நம்ம சொல்கிறாங்க அவங்க. அது கரெக்டு தான். அதில் இந்த அரசு தரப்புலேருந்து சொல்கிறாங்களே, யாரும் சொல்ல முடியாது, அதாவது கோயில் நிர்வாகத்தை தவிர அந்த சன்னிதானத்தை தவிர வேறு யாருமே இதில் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்ல முடியாது, நீதிபதியாக இருந்தாலும் முடியாதுன்ற பொருளில் தான் அவங்க சொல்கிறாங்க. அது அப்படி தானே? நீதிபதியாக இருந்தாலும் சொல்ல முடியாது. ஒரு தீர்ப்புன்னு வரும்போது சில நேரம் செய்ய வேண்டியிருக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, இது வந்து இன்டிசிப்ளினான தீர்ப்பாக இருக்குது. அடுத்து அவங்க இன்டிசிப்ளினான இருந்தால் தீர்ப்பாக கூட செஞ்சுருப்பாங்க. இன்டிசிப்ளினான தப்பான தீர்ப்பாக இருந்தாலும் கமிஷனர் செஞ்சுருப்பாரு. ஆனால் அது ஒரு மத நல்லிணக்கத்தை கெடுக்குங்கிறதுனால, அது வந்து ஒரு கலவரத்தை உண்டாக்குங்கிறதுனால செய்யலை. ஓகே, அப்போ அரசியல் கல்ச்சரே வந்து மாறலாம், அதுல மாறலாம். அதாவது திருப்பரங்குன்றத்துல இருந்து இதை மாற்றணுங்கிறதா அவங்க முயற்சி பண்றாங்க. அதை வந்து புரிஞ்சுக்கிட வேண்டியதான் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கடமை இருக்கு. இப்போ என்ன ப்ராப்ளம்னா, ஒரு டைம் இப்போ வந்து இவங்க இதை பண்றாங்க, இதுக்கு ரிட் அப்பீல் இருக்கு, சான்ஸ் இருக்கு. அடுத்து இது சொத்துரிமை நீங்க சொன்னாருன்னீங்களே, சொத்துரிமை ப்ராப்ளம் செட்டில் ஆயிடுச்சு. ஹோல் ஆஃப் த டாப் ஆஃப் த ஹில்னு சொல்லிட்டாங்க. ஹோல் ஆஃப் த டாப் ஆஃப் த ஹில்னா இது அந்த ஹில்லில் இன்னொரு ஒரே குன்றுல வழி எப்படி போவீங்க? ஒரு குன்றுடைய ஒரே வழி, நீங்க வந்து இந்த வழியை தான் பயன்படுத்தணுமா, நெல்லித்தோப்பை தான் பயன்படுத்தணும், அதில் உள்ள படிக்கட்டை தான் பயன்படுத்தணும், தர்காவுக்கு பக்கத்தில் போய் தான் நீங்கள் போகணும். அப்போ உங்கள் ப்ராப்பர்ட்டி கிடையாது. உங்கள் ப்ராப்பர்ட்டி கிடையாதுங்கிறத முடிஞ்ச பிரச்சனையை விளக்கேற்றணும்னு கொண்டு வரீங்க. விளக்கேற்றுறது கஷ்டம் கிடையாது, உங்களுடைய மத சடங்குகள் கிடையாதுன்னு நீங்கள் சொல்லும்போது சொத்துன்னு சொல்கிறீங்க. இது என்ன வாதம்? இது பிரச்சனையை முடிக்காம அதை பிரச்சனையை உயிரோட வச்சிருக்கிறது. ஏன்னா 94 அந்த டைமில் தொடங்கின இந்த பிரச்சனையை இவ்வளோ வரைக்கும் 30 வருஷமாக உயிரோட வச்சிருக்காங்க அவங்க. எத்தனை டைம் ரிட் பெட்டிஷன் டிஸ்மிஸ் பண்ணாலும், எத்தனை டைம் சமாதான கூட்டங்களில் இவங்களுக்கு அனுமதி மறுத்தாலும், வேற வேற பேர் வேற வேற ஆள் வச்சு ஆள் அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. இப்போ வந்து நிறைய பேருக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, அந்த ஆளில் ஒருத்தரா இவர் அப்படின்னு சந்தேகம் வருது. அவருடைய நீங்கள் சொன்னீங்களா ப்ரெஸ்ஸில் மற்ற பப்ளிக்கில் பேசுறது. இப்போ இம்பீச்மெண்ட் ஏன் கொண்டு வராங்கன்னா அவருடைய மொத்த நடவடிக்கை தான். நீங்கள் பப்ளிக்கில் பேசும்போது ஒரு ஜட்ஜாக நீங்கள் பேசணும். ஓகே, ஒரு கேஸோட ஒரு தரப்பாக பேசக்கூடாது இல்லை, நீங்கள் ஒரு சைடு பாட்சி மாதிரி பேசக்கூடாதுல்ல, ஒரு ஐடியாலஜிக்கு எதிராக நீங்கள் பேசக்கூடாதுல்ல. நீங்கள் ஒரு ஐடியாலஜியுடைய குரலை மிமிக்ரி பண்ணி பேசுகிறீங்க. அப்போ அந்த ஐடியாலஜிக்காரன் பொலிட்டிக்கலாக உங்களை டீல் பண்ணுவோம். நீங்கள் ஜட்ஜாக இருக்கிற வரைக்கும் உங்களை ஜட்ஜாக நடத்துவாங்க. நீங்கள் பொலிட்டீஷியன் ஆனீங்கன்னா அவனும் பொலிட்டீஷியன், அவன் உங்களை அதே மாதிரி தான் விமர்சனம் பண்ணுவான். எதுக்கு? அதனால தான் நீங்கள் ஜட்ஜாக நடந்துக்கிட மாட்டீங்கன்னு நான் சொல்கிறேன். இதை ஏன் இது வந்து ஒரு ஜுடிஷியரிக்கு வந்து ஒரு அவமானம் கூப்பிட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, இன்னும் சொல்கிறேன், மற்ற ஜட்ஜஸ் எல்லாம் கூப்பிட்டு ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க தெரியல. நானும் கேட்குறேன். ஜுடிஷியரி டிசிப்ளினே நாம எப்படின்னா, ஒரு ஜட்ஜை வந்து ரொம்ப மோசமாக பேசாமல் எப்படியாவது அவருக்கு டிசிப்ளினை சொல்லி கொடுத்துடணும்னு முயற்சி பண்ணுறோம். எங்களை மாதிரி ஆட்க எல்லாரும் அப்படி முயற்சி பண்ண மாட்டாங்க. எல்லாரும் விமர்சனம் கடுமையாக பண்ணுவாங்க. நீங்கள் வந்து இது திராவிட குரல்னு சொல்லி பேசும்போது அந்த அமைப்பை சார்ந்தவங்க உங்களை சும்மா விடுவாங்களா? அவங்க என்ன சொல்லுவாங்க, இது சங்கி குரல்னு சொல்லுவாங்க அவங்க. அப்போ அது வந்து நான் என்ன சொல்றேன்னா, நீங்க இன்ஸ்டிடியூஷனுக்கு கேடு விளைவிக்கிறீங்க, ஜுடிஷியரியுடைய மரியாதையை கெடுக்கிறீங்க, அதோடைய ரெப்புடேஷனை கெடுக்கிறீங்க, நீங்க பொலிட்டீஷியன் மாதிரி நடந்துக்கிறீங்க. அப்போ நீங்க போய் பாலிடிக்ஸ் பண்ணுங்க, திருப்பரங்குன்றம் தொகுதியில் போய் நில்லுங்க. எதுக்கு ஜட்ஜா இருக்கீங்க? அதுக்கு தான் இம்பீச்மெண்ட். நீங்க அரசியல் பண்ணும்பொழுது எதிர்த்தரப்பில் இருக்கிறது நியாயம் இருக்கும்போது அவங்க இன்னும் கூடுதலாக அரசியல் பண்ணலாம்ல. அவங்க நல்ல ஒரு திராவிட இயக்கங்கிறது 75 வருஷமா நல்லிணக்கத்தை பேணக்கூடிய அமைப்பு. அது உங்களோட இந்த தீவிர மத துவேஷத்தை பரப்பக்கூடிய இந்த கும்பலை வரவிடாம தடுக்கக்கூடிய இயக்கம். அப்போ அவங்களும் பாலிடிக்ஸ் பண்ணுவாங்கல்ல, அவங்க அந்த நியாயத்துக்காக ஃபைட் பண்ணுவாங்கல்ல, எக்ஸ்போஸ் பண்ணுவாங்கல்ல. இப்போ மற்ற நீதிபதிகள் இதை குறித்தெல்லாம் அவர்கிட்ட பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? போராட்டம் இன்சைடா நடக்கிறது நமக்கு தெரியாது. நாம நல்லெண்ணத்தை நம்ம சொல்றோம். அதாவது பேசி வந்து இந்த மாதிரி அரசியல் பண்ணக்கூடாது, ஒரு ஜட்ஜி அரசியல்வாதி மாதிரி நடந்துக்க கூடாதுன்னு யாராவது சொல்ல மாட்டாங்களா நம்ம நினைக்கிறோம். ஓகே, இப்போ வந்து இவரோட இந்த கண்டெம்ட்ல வந்து சீஃப் செக்ரட்டரி வரைக்கும் வரணும், ஏடிஜிபி வரணும் இப்படிலாம் பேசுகிறாங்க. ஆனால் ஏற்கனவே வந்து இந்த பிரச்சனைகளுக்கு முதலே தூபம் போட்டதுன்றது இந்த ஆடு ஒளி வெட்டக்கூடாதுன்றது, அதுக்கப்புறமேட்டு மாநாடு ஒன்று நடத்துனாங்க,
இது ரெண்டுத்துக்குமே வந்து போராட்டம், ஒரு மாநாடு நடத்துகிறாங்க. ரெண்டுத்துக்குமே வந்து அங்கே மத வெறுப்பு பேசக்கூடாது, இன்னொரு இடத்துல அந்த மாநாடுக்கு அரசியலே பேசக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆர்ப்பாட்டத்தில் வந்து எச் ராஜா வந்து அயோத்தி ஆக்கிறத தடுக்கிறதுக்காக இதெல்லாம் நிப்பாட்டுறாங்களான்னு சொல்கிறாங்க. டேய் அதான்டா பிளானே, அயோத்தி தாண்டா ஆக்க போகிறோம் அப்படின்னு இவர் பேசுகிறாரு. சூரசம்ஸ்காரம் செய்வோம்னு சொல்லி மாநாட்டில் போய் அண்ணாமலை பேசுகிறாரு. இந்து வாழ்வியலுக்கு ஆபத்துன்றாரு. யாரால் ஆபத்துனா இஸ்லாமியரோட ஜனத்தொகை வந்து அதிகரிச்சிச்சு, அதாவது இங்கே மத மாற்றம் நடக்கக்கூடாது அப்படின்றதையும் இஸ்லாமியர்கள் தான் பிரச்சனைன்றதையும் பேசுகிறாரு. அதோட தீர்மானத்திலே வந்து குன்றத்தை கைப்பற்றுவோம், தீபத்தை ஏற்றி காட்டுவோம் இப்படின்லாம் இருக்குது. இப்போது இதுக்கெல்லாம் ஏன் கண்டெம்ட் வரல? இதுக்கு வர்றதுன்றது இது ஒரு எப்படி எடுத்துப்பாங்க ஜுடிஷியரி கூட மற்றவங்க? அதாவது வந்து அதுக்கு கண்டெம்ட் வராது, அதெல்லாம் எஃப்ஐஆர் போடணும். எஃப்ஐஆர் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அன்றைக்கி எச் ராஜா பேசுனது வந்து, அதாவது வந்து சிக்கந்தர் எப்படி இங்கே வந்தாருன்னு கேட்காரு. அப்போ அந்த ரீப்ளேஸ் பண்ணி கீழே அந்த இதை வந்து அந்த சிக்கந்தர் தர்காவை கீழே எடுத்து கொண்டு வரணும்னு சொல்கிறாரு. அது வந்து ஒரு கம்யூனல் டென்ஷனை ஏற்படுத்துறது, மத துவேஷம். இந்த மத துவேஷத்தை வேறு மொழியில் தொடர்ந்து வேறு விதமாக பேசுகிறாங்க. ஒரு நேரம் அப்பாவியாகவும், ஒரு நேரம் அம்பியாகவும், ஒரு நேரம் அந்நியனாகவும் பேசுவாங்க. இந்த வெர்ஷனை மாற்றி பேசுவாங்க. இப்போ வந்து ஒரு தீபத்தை கூட ஏற்றக்கூடாதா? அது எங்கே, அது தர்காலையாக ஏற்றுறோம் வேற அப்படின்னு தான் பேசுகிறாங்க. இது ஒரு வெர்ஷன். இது ஒரு பப்ளிக்கை கன்வின்ஸ் பண்ணுறது. இன்னொன்று ஒரு இடத்துல வந்து வெறியை ஏற்றுறது. ஏன்னா இந்த கன்வின்ஸ் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தீபம் கூட ஏற்றக்கூடாதான்னு ஒருத்தன் கன்வின்ஸ் ஆகிட்டான்னு அடுத்து என்ன, அடிச்சுனாலும் ஏற்று விரட்டி விடு பாயங்களெல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நிறைய பேர்கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள், இந்த கருத்து உள்ள நிறைய பேர்கிட்ட கேட்டு பாருங்கள், முஸ்லீம் இதுக்கு எங்கே எதுக்காங்க? இந்த அரசாங்கம் தான் எதுக்காங்க. இந்த அரசாங்கம் தான் குறுக்க இருக்கு. இது இந்து விரோத அரசு, இது பேசிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது 2 பேர் சண்டையை வராமல் குறுக்க வந்துருச்சு அரசாங்கம். அவங்க விரும்புறது முஸ்லீமை ஏற்ற விட்டு சண்டை போடணும்னு ஆசைப்படுறாங்க. நீங்கள் மொத்த தமிழ்நாட்டு மக்கள் நலன், இந்துக்களே விரும்பலை, இதை ஹெச்ஆர்என்சியை விரும்பலைங்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கல. ஹெச்ஆர்என்சி எதுக்கு இருக்குது? அது இந்துக்களுக்கு பேசணுமா இல்லையா? ஹெச்ஆர்என்சி வந்து அதாவது நீ சொல்கிறதெல்லாம் பேச ஹெச்ஆர்என்சி கிடையாது. நீ எழுதி கொடுப்ப அதை பேசுவாங்களா? அந்த ஸ்கிரிப்டை பேசுவாங்களா? சேகர் பாபு தான் அப்படி மிஸ்லீட் பண்ணுறாரு, அவர் இல்லைனா அப்படி இருந்திருக்காதுன்றாங்களே. சேகர் பாபு மிஸ்லீட் பண்ணார். அதாவது வந்து இவர் மிஸ்லீட் பண்ணுறாரு, அவர் மிஸ்லீட் பண்ணுறாரு. எதுக்கு? சேகர் பாபு 2014 அறநிலையத்துறை அமைச்சராக இருந்தாரா? 2017 யார் சிஎம்மாக இருந்தா? 2017 யார் அறநிலையத்துறை அமைச்சராக இருந்தா? அப்பவும் இதே தீர்ப்பு தான் பட்டுருக்கு. அப்போ தீர்ப்புலாம் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்கல்ல. உனக்கு கொடுக்க முடியாதுன்னா ஹெச்ஆர்என்சி முடிவு எடுத்திருக்கு. அதாவது ஹெச்ஆர்என்சி இந்த கும்பலோட அசோசியேட் பண்ணல ரொம்ப நாளாக தமிழ்நாட்டில் இந்த விஷயத்தில். அப்போ வந்து நீங்கள் வந்து அதை வந்து, அதாவது வந்து ஹெச்ஆர்என்சியே, அதாவது இப்போ குறுக்க ஹெச்ஆர்என்சியும் தமிழக அரசாங்கம் வந்ததுனால இவங்க கூட சண்டை போடுறாங்க. நீ விலகிக்கே பாயை நாங்கள் பார்த்துக்கிறோங்கிறாங்க. அப்படி விலகக்கூடாது தமிழக அரசுங்கிறது நம்முடைய பார்வை. விலகவில்லை என்பது மகிழ்ச்சியான விஷயம். விலகாமல் அது பண்ணும்போது ஒரு சின்ன கும்பலில் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இல்லாட்டினா என்னன்னா, அதில் அவங்களும் பேசும்பொழுது என்ன ஆகும்னா, திரும்ப அது வந்து எப்படின்னா, ஒரு முஸ்லீம்கள் எல்லாம் ஒரு தரப்பு, இந்துக்கள்லாம் ஒரு தரப்புன்னு இவங்க இப்படி தான் கேம் விளையாடணும்னு நினைக்கிறாங்க. இதில் அதாவது அமைதி எண்ணம் கொண்ட இந்துக்கள் பெரும்பான்மையாக இந்த சைடில் நிற்கிறாங்க. இந்த சிறுபான்மையாக இருக்கக்கூடிய தீவிரவாதிகளை பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய அமைதியை விரும்பும் இந்துக்கள் எதுக்காங்க? அதை ரெப்ரசன்ட் பண்ணுது கவர்மெண்ட். கரெக்டாக ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. இந்த அரசியல் ரீதியான இந்த தீவிர ஹிந்துத்துவத்துக்கு எதிரான போராட்டத்தை சரியான திசையில் கொண்டு போகிறாங்க. இதில் இந்த ஹிந்துத்துவா பல இடங்களில் ஜெயிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் ஜெயிக்க விடக்கூடாதுங்கிற அடிப்படையில் நம்ம இந்த போராட்டத்தை நடத்துகிறோம். அதான் இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டில் இதுக்கு மாறான ஒரு தீர்ப்பு, அதாவது ஜிஆர் சுவாமிநாதனோட அவரோட அந்த நீதிபதியோட தீர்ப்பு வந்து ரிவைஸ் செய்யப்படும் அப்படின்னு எதனா நான் கருதுறீங்களா? எதையும் நம்ம இப்போ சொல்ல முடியாது. ஓகே, எதையும் நம்ம இப்படி அதாவது வந்து போராட்டம் நடத்துகிறோமா, போராட்டத்தில் அவங்க எடுக்கக்கூடிய எல்லா ஆயுதங்களையும் எடுத்து நம்மளும் சண்டை போடுறோமாங்கிறது தான் முக்கியம். அவங்க வந்து பொய்யை பரப்புகிறாங்க. பொய்யுக்கு பரப்பு திருப்பி பொய் சொல்ல முடியாது. உண்மையாக வேகமாக ஆழமாக புரிதலோடு சொல்லணும். இப்போ எப்படின்னா, ஹோல் ஆஃப் த டாப் ஆஃப் த ஹில், தர்கா இருக்கக்கூடிய முழு உச்சி மலையும் தர்காவுக்கு சொந்தம்னு இருக்கு. இதை அப்படியே கழுவி வேற மாதிரி எழுதி வச்சிருக்காரு இவர். இப்போ இந்த உண்மையை நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. அப்போ வந்து அவங்க செய்யக்கூடியதுக்கு பதில் கரெக்டாக செய்ய வேண்டியிருக்கு. கரெக்டாக செய்யும் பொழுது இன்றோ நாளையோ வெற்றி கட்டாயம் கிடைக்கும். இன்னைக்கு தினமலர்லேயும் வந்து அந்த தூண் மறுபடியும் வந்து அது ஒரு தீபத்தூண் தான். திமுக வந்து ஒரு பொய் பிரச்சாரத்தை வந்து கட்டவிழ்த்துட்டு வருது. அது அப்படி ஒரு புக்லேயே, அது குன்றத்தின் வரலாறு அப்படின்ற ஒரு புக்லேயே வந்து அது குறிப்பிடப்பட்டிருக்குது. அந்த தர்கா பக்கத்தில் இருக்கக்கூடிய தூண் வந்து தீபத்தூண் தான் அப்படின்னு ஒரு பக்கம் முழுக்க ஒரு செய்தி எழுதியிருக்கிறாங்க.
அதான் திருப்பரங்குன்றம் சொல்லிட்டு சே போசு அவர் வந்து கல்வெட்டு ஆய்வாளர். திருப்பரங்குன்றத்தில் உள்ள பல கல்வெட்டுகளை பற்றி அவர் எழுதியிருக்காரு. அதாவது வந்து சமணர் கால கல்வெட்டுக்கள், கோயிலில் உள்ள கல்வெட்டு, இந்த தீபத்தூணில் உள்ள கல்வெட்டு. தீபத்தூண் என்பது எதுன்னா, மேலே உச்சி பிள்ளையார் கோயில் பக்கத்தில் ஒரு தீபத்தூண் இருக்கு, கார்த்திகை தீபம் அங்கே தான் ஏற்றப்பட்டுச்சு. அந்த தூணில் உள்ள கல்வெட்டு அவர் சொல்லியிருக்காரு. அதில் வந்து ஒரு அனுமன் சிலை இருக்கு, அது இடது பக்கம் இப்படி திரும்பி இருக்கு, அவர் கையை உயர்த்தி இருப்பாரு, அதில் கல்வெட்டு இருக்கு. இது நாயக்கர் கால கல்வெட்டு, இதுதான் அதில் இருக்கு. இந்த தீபத்தூண் தான் தர்கா பக்கத்தில் இருக்கக்கூடிய தீபத்தூண்னு சொல்லிட்டு நிறைய பேர் புரளியை கிளப்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த பெட்டிஷனர், இந்த கேஸில் உள்ள பெட்டிஷனர் அதை போட்டிருந்தாரு. ஜட்ஜி அதில் ஆர்டர்லேயே சொல்லலை, ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருச்சு அந்த தீபத்தூணில் கல்வெட்டு இல்லைல்ல. இதில் வந்து புண்ணியவான்கள் வந்து தீபம் ஏற்றுவார்கள்னு சொல்லி கல்வெட்டு இருக்கு. கல்வெட்டு ஏற்றும் போது கார்த்திகை தீபம் ஏற்றலப்போம். அதனால தான் வந்து இது 100 ஆண்டுகளாக ஏற்றிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்போ அதுதான் அந்த தீபத்தூண்ல தான் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. அதே போய் தான் இன்னைக்கு அதாவது ஒரு பக்கம் பொய்ய சொல்லி அது ஒரு ஏற்கனவே அதாவது தீபம் ஏற்றிக்கிட்டே இருந்ததுல இப்ப தடுத்துட்டாங்கிற மாதிரி ஒரு கருத்தை உருவாக்குறாங்க. அதுக்கு பிறகு சொத்துன்னு சொல்றாங்க. இதை மாத்தி மாத்தி பேசுறதுங்கிறது இந்த மத தீவிரவாதிகளுக்கு ரொம்ப பழக்கம். அது அதாவது வந்து எந்த பாயிண்ட்ல நீங்க கன்வின்ஸ் ஆவீங்களோ அந்த பாயிண்ட பேசுறது. இல்ல பத்திரிகை எழுதிருக்கேன். ஆமா, பத்திரிகைக்கு ஒரு கிரௌட் இருக்காங்க, அவங்களை கன்வின்ஸ் பண்றது. அவங்களுக்கு என்னன்னா, அதாவது வந்து இந்த தூண்ல காலங்காலமாக ஏற்றி இருக்காங்க, அதுக்கு கல்வெட்டாதாரம் இருக்குன்னு சொல்லிட்டாங்களா, அவங்க அதை நம்புவாங்கல்ல, ஒரு நம்பிக்கை இருக்கு. தீபம் இது மேல முருகர் பக்தி உள்ளவங்க அதை கன்வின்ஸ் பண்ணுவாங்க. அப்போ பொய்யை மறுபடியும் சொல்லி தான் கன்வின்ஸ் பண்ண முடியும். உண்மையை சொல்லி எப்படி கன்வின்ஸ் பண்ண முடியும்? அந்த தூண் வேற, இந்த தூண் வேறன்னு அந்த தரப்புல உள்ளவன் சொல்லுவானா? சொல்ல மாட்டான்ல, இதுதான் சொல்லுவான். அப்ப இதுதான் அவங்களுடைய, அதாவது இதை சொல்லி ஒரு இதுக்கு அனுமதி இல்லை, இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு இதை சொல்றது. இது ஒரு பச்சை பொய். அதாவது நீங்க திமுக அமைச்சர் பிடிஆர் சொல்லும்போது சொன்னாரு, இது ஒரு காமன் சென்ஸ். எந்த ஒரு கட்சியும், ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி பெரும்பான்மை 80% எதிராக ஒரு முடிவு எடுப்பாங்களா? இது ஒரு சிறுபான்மை. இவங்க வந்து இந்துக்கள் ரெப்ரசன்ட்லாம் பண்ணல. இவங்க 2% 5% தீவிரவாதிகள். இவங்களுக்கு எதிராக முடிவு எடுத்திருக்காங்க. அதனால இது வந்து தூணை பற்றி வந்து மறுபடியும் பொய்யான பிரச்சாரங்களை வந்து அவங்க கிளப்பி விடுறாங்க. ஒரு நாடு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். அயோத்தியில் நடந்த மாதிரி வந்து அங்கேருந்து பாபரி மஸ்ஜித் இடிக்கப்பட்டது. அது மாதிரி தமிழ்நாட்டில் வந்து சிக்கந்தர் தர்கா இடிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்கு அதை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. தமிழகத்தை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. ஒரு மத கலவரம் வரக்கூடாது, ஒரு ப்ராப்ளம் வரக்கூடாது. அக்கறையும் அந்த அவேர்னஸும் நீதிபதி அவர்களுக்கு இருக்காதா? நீதிபதிகளுக்கு இருக்கணும். கான்ஸ்டியூஷனில் வந்து அதாவது வந்து அவங்க அதுக்கு முன்னாடி வந்து எந்த ஒரு மதத்தையும் பின்பற்றலாம், அவங்க எந்த ஒரு ஜாதி பின்புறத்துலேருந்து வரலாம். இங்கே இருக்கும்போது அன்பயஸ்டாக இருக்கணும், 2 தரப்பையும் சமமாக கருதணும், ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்ட வழிமுறைகளை கையாளணும். இங்கே வந்து டிவிஷன் பெஞ்சில் ஏற்கனவே 2017 2 டிவிஷன் பெஞ்சால் ஏற்கனவே முடிஞ்சு போன மேட்ரு இது. விதவிதமாக, அதாவது வந்து பழைய படத்துலலாம் வந்து மாறுவேஷம் போடுறாங்க, இல்லை ரெட்டை வேடம் நடிச்சாங்கன்னா மறுவச்சிட்டு வருவாங்க தெரியுமா? ஒரே கேரக்டர் தான், மறுவச்சிட்டு வந்தால் இல்லை மாறுவேஷத்தில் எங்கேயாவது போகிறாங்கன்னா சிஐடி ஆஃபீஸராக எம்ஜிஆர்லாம் வரும்போது ஒரு மறுவச்சிட்டு வருவார். அந்த மாதிரி பெட்டிஷன் வந்து அவன் என்ன செய்கிறான், முதல்ல வந்து குதிரை சுனை, அதாவது குதிரைகளை வந்து கெட்டக்கூடிய குதிரை சுனை திட்டு, இதுதான் 2014 ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. அப்புறம் தர்கா உச்சி மலையில் போடணும்னு போட்டிருக்காங்க. 30 வருஷமா இந்து முன்னணி கோரிக்கை. இதில் ஒரு இப்போ சொல்றாங்களா தீபத்தூண், இந்த கோரிக்கையை பற்றி 2014 ஆர்டரில் இருக்கு. ஜஸ்டிஸ் வேணுகோபாலுடைய ஆர்டர்ல குறிப்பா அந்த தூணை பத்தியவா, அதாவது எல்லை தூண் சொல்லுது. அந்த பெட்டிஷன்ல வந்து கேட்டது குதிரை சுனை திட்டுல கேட்டிருக்காங்க. அதை பத்தி எழுதிக்கிட்டே இருக்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த தர்கா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தூண்ல வேணும், தீபத்தூண்ல வேணும்னு அவங்க கேட்கறாங்க. இந்து முன்னணி பல ஆண்டுகளாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கெல்லாம் பெர்மிஷன் தேவை கிடையாது, லா அண்ட் ஆர்டர் வரும், ப்ராப்ளம் வரும், இவங்க தேவையில்லாம தகராறு பண்றாங்க. இந்த வேலை தீபத்தை ஏற்றுறது இந்த கோஷ்டியுடைய வேலை கிடையாது, அது அந்த கோயிலுடைய வேலை. அது அந்த கோயிலுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு, அந்த ப்ரொசீஜர் படி பண்றாங்க. இவங்க அவுட் சைடர்ஸ், வெளி ஆட்களை சேர்த்து அவங்க வந்து பெட்டிஷன் ஃபுல்லாக கேட்குறாங்க, நாங்களும் சேர்ந்து போய் ஏற்றுறவங்கலாம் கேட்குறாங்க. உனக்கு இங்கே வேலை கிடையாது, இந்த பிசினஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்து முன்னணி நாங்களே ஏற்றணும்னு கேட்குறாங்க. அதாவது ஹிந்து முன்னணி, அகில இந்திய ஹிந்து மகாசபா, இந்த மாதிரி வந்து இது தான் மறு வச்சு நிறைய பேரோட சுற்றிக்கிட்டு இருக்காங்கல்ல. இந்த கோஷ்டிக்கு 30 வருஷமா இதே தொழில் தான், வேற வேற நேம்ல பெட்டிஷன் போட்டுக்கிட்டு இருக்காங்க. வேற வேற, அதாவது எல்லா வருடங்களும் பீஸ் கமிட்டி 2000 இந்த பீரியட் இருக்குல்ல, 14-17 ஜட்ஜ்மெண்ட் வருதுல, அந்த டைம்ல வரிசையா பீஸ் கமிட்டி மீட்டிங் நடந்திருக்கு. 2012 நடந்திருக்கு, 13 நடந்திருக்கு, 14 நடந்திருக்கு. பீஸ் கமிட்டி மீட்டிங்ல வந்து ஒரு நேரத்துலலாம் வந்து
இஸ்லாமியர்கள் ஒத்துக்கிட்டாங்கன்னா அதெல்லாம் சைட் பண்றாங்க, அது கட்டாயப்படுத்தப்பட்டாங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா மறுபடி ப்ரெஷர், உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு என்ன பிரச்சனை, இது எங்க மலை, இந்த ப்ரெஷரை வந்து இந்த குரூப் கிரியேட் பண்றாங்க. இப்போ இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, எதிர் சைடில் பாயை விட்டு சண்டை போடணும்னு அவங்க நினைச்சாங்க. எதிர் சைடில் கவர்மெண்ட் வந்துருச்சு. தமிழ்நாட்டினுடைய பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டில் எல்லாரும் பேசுறாங்க. என்னையா உனக்கு பிரச்சனை? தீபம் ஏத்துறதுக்கான, அதாவது ஆகம விதிகள் படி பேசுறாங்க. தீபம் ஏத்துற அந்த டெம்பிளுக்கு என்ன, அந்த டெம்பிள்ல என்ன மாதிரி ஏத்துறாங்க? அது ஒரே ராக், அதாவது ஒரே பாறை. அது கீழே வந்து எப்படி வந்து முருகருடைய சிலை வந்து எந்த பாறையில வந்து செதுக்கி இருக்காங்களோ அதே பாறையுடைய உச்சியில தான் ஏத்துறாங்க. அதுதான் மரபு அப்படின்னு நாங்க சொல்றாங்க. இந்த தீபத்தூண்ங்கிறது ஒரு தூண் இருக்கு. இந்த தீபத்தூண்ங்கிறது வந்து தியோடலைட் கல் அப்படிங்கிறது தான் எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் சொல்றாங்க. பிரிட்டிஷ் டைம்ல வந்து தியோடலைட் ஸ்டோனை வச்சுக்குவோம். அதுக்கு பிறகு எல்லா இடத்துலையும் உயரமான இடத்துல எலக்ட்ரிசிட்டி இருந்துச்சாப்போ எங்கனாலும் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு தீபத்தை ஏற்றிருப்பாங்களா இல்லையா? ஏற்றிருக்க கூட செய்யலாம். அப்படி இருந்தால் கூட பெர்மிட் பண்ணக்கூடாதுதான் என்னுடைய பாயிண்ட். அது உங்களுக்கு கஷ்டம் இருக்கா, உங்களுக்கு பழக்க வழக்கத்தில் அது தேவை இருக்கா, அது இந்து மதத்துக்கு உங்கள் இடத்துல இருக்கா, இதெல்லாம் தான் கேள்வி. எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாமல் உங்கள் இடத்துல இல்லாத விஷயத்த அவங்களுக்கு, இது 1923 செட்டிலான ஒரு இஷ்யூவை, இந்த டாப் ஆஃப் த ஹில் அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி, அவங்க ப்ராப்பர்ட்டியில் போய் நீங்கள் ஏன் கொடுத்தோம்னு நினைக்கிறீங்க? இல்லையே, நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்க தீர்ப்பில் ஏற்கனவே இருக்க தீர்ப்பை வந்து வழிமொழிஞ்சு சொல்கிறாரு. ஆனால் அது இன்டர்பிரேட் பண்ணுறாங்களே வெளில. இப்போ உதாரணத்துக்கு பாஜகவோட முன்னாள் தலைவர் அண்ணாமலையாக இருக்கட்டும், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மலையோட உச்சியில் தர்கா இருக்குது, அங்கே நாங்கள் யாரும் கேட்கல. நீதிபதியும் அதை தொட சொல்லலை. அதை விட கொஞ்சம் இறங்கி ஒரு இடத்துல தான் வந்து அந்த தீபத்தூண் இருக்குது. இந்த தரப்பால சர்வே கல்லுன்னு சொல்லப்படுது. அவங்க சொல்கிற மாதிரி தீபத்தூண் அந்த இடத்துல தான் இருக்குது. அங்கே ஏற்றுறதுல ஏதோ ஹெலிகாப்டரில் போய் ஏற்றுவீங்களா? இன்னைக்கு அதாவது முதல்ல வந்து ஒரு ராமர் சிலையை வச்சு வழிபடுதான் தான் சொன்னீங்க. பாபரி மஸ்ஜித் 1949 30 வருஷம் கழிச்சு இடிச்சிருவாங்க. தமிழ்நாடு அரசு இன்னைக்கே ப்ரிவென்ட் பண்றாங்க. இவன் வந்து முதல்ல இப்படிதான் சொல்லி போவான், அதுக்கப்புறம் போய் இடிப்பான் இந்த கோஷ்டி. ஏற்கனவே மாத்தி நான் என்ன சொல்றேன்னா, எல்லா இடத்துலையும் ப்ராப்ளமே இல்லாம இருக்குமா? 2 மதம் இருக்கும்பொழுது இது உன் இடமா ஏன் இடமான்னு பிரச்சனை இருக்கும். இப்படி போலாமா? இப்படிதான் சூட் நடந்துச்சு. 23 இப்படிதான் நடந்துச்சு. பல வருடங்கள்ல பக்கத்துல இருக்கும்போது ஒன்று ரெண்டு டிஃபரன்ஸ். இப்பவுமே என்ன சொல்றாங்கன்னா, ரெனோவேஷன் ஒர்க்குக்கு ஃபுல்லாக ஹெச்ஆர்என்சி தடையா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சிக்கந்தர் தர்கால இருந்து கேஸ் போட்டதெல்லாம் அந்த வழக்கெல்லாம் இருந்திருக்கு. அதை ரெனோவேட் பண்ண முடியல, இடைஞ்சல் கொடுக்குறாங்க போலீஸை வச்சு, அப்படி ஹெச்ஆர்என்சி இடைஞ்சல் கொடுக்குறாங்கிறதெல்லாம் அவங்களுடைய குற்றச்சாட்டு இருந்திருக்கு. அப்போ இது மாதிரி டிஸ்பியூட் அவங்களுக்குள்ள இருந்திருக்கு. இது வா இடமா, எது வரைக்கும் இல்லை அப்படின்னு. ஆனா 23 தெளிவா சொல்லிருச்சு. தர்காவுடைய கொடிக்கம்பம், அந்த ஹோல் ஆஃப் தட், அதாவது அந்த 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 குன்றுடைய முழு டாப், அதோடைய உச்சம் முழுக்க, ஹோல் ஆஃப் த டாப் ஆஃப் த ஹில். இப்போ இவங்க தீபத்தூன்னு சொல்லப்படுற அந்த சர்வே ஹோல் ஆஃப் த டாப் ஆஃப் த ஹில், அது இருக்கிற இடமும் அவங்களுக்கு அதற்காக தான். ஆமா, ஹோல் ஆஃப் த டாப் ஆஃப் த ஹில்னா என்ன அர்த்தம்? அந்த உச்சி முழுவதும். அந்த உச்சி முழுவதும்னா நான் என்ன சொல்றேன்னா, இந்த உச்சி முழுவதும்னா நீங்க எப்படி நடக்கணும்? உங்களுக்கு வேற ஏதாவது தேவை இருக்கு. அதோடைய மலை சரிவில் ஒரு மரங்களை வெட்டணும்னா நீங்க போய் வெட்டலாம் வேணாம். அதோடைய பொருள் என்னன்னா, அந்த ஹோல் ஆஃப் த டாப் ஆஃப் த ஹில் இதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்களா? எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க 23லன்னா, ஹோல் ஆஃப் த டாப் ஆஃப் த ஹில், தர்கா, நெல்லித்தோப்புல இருந்து தர்காக்கு போற பாதை. ஏன்னா நெல்லித்தோப்புக்கு முன்னாடி ஒரு பாதை போகுது, அந்த பாதை உங்களுக்கு கிடையாது. ஏன் அந்த இடம் அப்படி வருதுன்னா, நெல்லித்தோப்பு கிட்ட வந்துட்டு காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு பாதை போகுது. காசி விஸ்வநாதர் டெம்பிள் இருந்ததுனால தான் இந்த மலை முழுவதுமா அவங்களுக்கு சொந்தம்னு தீர்ப்பு ஆகலை. ஏன்னா அக்கம் பக்கமா இருந்திருக்கு. அப்போ முழு மலையை கொடுக்க முடியாது. முழு மலையும் வந்து இது எங்களுடைய நம்பிக்கைங்கிறது வந்து அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய நம்பிக்கை. இது முழு மலையும் வந்து வெளிப்படக்கூடிய ஒரு மலைன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதுல ஒரு கால ஓட்டத்துல இடையில ஏற்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்பொழுது அந்த ஸ்பேஸ் கொடுத்து முடிச்சுட்டாங்க. அதை அதுல தீபத்தூண்டு இருந்தது, அதுல வழிபாடு நடத்தணும் அப்படின்னு ஆர்டர் கொடுத்துருக்காங்களா உங்களுக்கு? அப்படி வழிபாடு பிராக்டிஸ் இருந்துச்சுன்னு அதுல அந்த ஜட்ஜ்மெண்ட், அதுல எவ்வளோ, அதுல வந்து நூற்றுக்கணக்கான டாக்குமெண்ட்ஸ் அதுல ஃபைல் பண்ணியிருக்காங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ்ல அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? அதாவது இதற்கு முன்பாக அந்த தீபத்தூண்ல ஒரு ஆதாரம் காட்டியிருக்காங்களா? அந்த தீபத்தூண்ல அந்த கல்லை பார்த்து சுத்தி வந்துட்டு இது தீபத்தூண்ங்கிறாங்க. கல் நீதிபதியே நேரில் போய் அதை பார்த்து முடிவு பண்ணி நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி உள்ள நீதிபதி 2 நீதிபதிகள் முடிவு எடுக்கலையே. டிவிஷன் பெஞ்சில் 2 நீதிபதிகள் கொண்ட பெஞ்ச், அதாவது எம்எம் சுந்தரேஷ், ஜஸ்டிஸ் எம்எம் சுந்தரேஷும் பவானி சுப்ராயன் பெஞ்ச், கல்யாண சுந்தரம், எம்எம் சுந்தரேஷ் இருக்கும்போது இன்னொரு, இந்த மாதிரி 2 பெஞ்ச், ஒன்று எம்எம் சுந்தரேஷ் தலைமையில் பெஞ்ச், இன்னொன்று கல்யாண சுந்தரம் அவர்களுடைய பெஞ்ச், 2 பெஞ்ச் முடிவு எடுத்திருக்காங்களே. இது வந்து இதில் தலையிட வேண்டிய அவசியம் இல்லைன்னு
ஹெச்ஆர்என்சி என்ன பண்றாங்களோ போதும்னு முடிவெடுத்துட்டாங்க. இப்ப இவங்க எல்லாரும் என்னன்னா ஹெச்ஆர்என்சி ஏன் சண்டை போட மாட்டேங்காங்க, அது இந்துக்களுக்காக ஏன் சண்டை போடணும், ஒண்ணுமா ரவுடி பயிலுக்கு ஏன் சண்டை போடணும், ஹெச்ஆர்என்சி கூடிய சண்டையை அவங்க போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நான் சொல்றேன் இப்பவும் டிஃபரன்ஸ் இருக்குங்கிற அவங்களுக்கு இல்ல, அதாவது ஹெச்ஆர்என்சிக்கு தர்காவுக்கும் டிஃபரன்ஸ், தர்காவுக்கு டிஃபரன்ஸ் இல்லாமலாம் இல்ல, எல்லாரும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஒரு எல்லா இடத்துலயும் 2 பேர் இருந்தா டிஃபரன்ஸ் இருக்கும். அதுல நீங்க அவுட் சைடர்ஸ் என்ன வேலை இவங்களுக்கு, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் எலிமெண்ட்ஸ்க்கு என்ன வேலை, இவங்க கேம்ப் என்னன்னா ஆளாளுக்கு ஒன்று பேசுவாங்க, ஒருத்தன் மொத்தமா தர்காவை இடிக்கணும்னு பேசுவான். இல்லை இன்னைக்கு அண்ணாமரோட வால் ரூம்ல வந்து அந்த தர்காவே வந்து இந்து கோயில் பச்சை கலர்ல பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காங்க, அதுவே வந்து இது நேரடியாக வெளிப்படையாக சில எக்ஸ்ட்ரீமான ஆளுக்கு பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க எப்படின்னா இப்போ அவங்க சைடில் பேசிக்கிட்டே இருப்பாங்க, இப்போ வந்து இவங்க கெஞ்சுற மாதிரி பேசுவாங்க. அது ஒரு பக்கம் இதை இடிக்கணும் உனக்கு என்ன ரைட் இருக்கு அப்படின்னு பேசுவாங்க ஒரு சைடு. பெட்டிஷன் போடுறவங்களோ இதை சுற்றி இருக்கிறவங்களோ அதை பற்றி டிவி டிபேட்லையோ பேசக்கூடியவங்க என்ன செய்வாங்க, ஒரு தீபத்தை ஏற்றக்கூடாதா, ஒரு தீபத்தை ஏற்றக்கூடாதா, இப்படி. அதாவது வந்து இது வந்து எப்படின்னா நீங்கள் பப்ளிக்கா நார்மல் ஒரு ஹிந்துக்கு வந்து ஒரு தீபம்ங்கிறது புனிதமாக நினைக்கக்கூடிய உங்களோட மைண்டை வந்து கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக பேசுறது. அப்போ நான் என்ன சொல்றேன்னா இந்த வேஷத்தை புரிஞ்சுக்கிட்டது தான் இப்போ ப்ராப்ளம். இது வந்து இந்தியாவில் யாருமே புரிஞ்சுக்கிறது கிடையாது. தமிழ்நாட்டில் எல்லாரும் ஈஸியாக புரிஞ்சுக்கிறான், வண்டம்பா கலவரக்காரன் புரிஞ்சுக்கிறான். அதனாலதான் இவனோட டிஸ்அசோசியேட் பண்றாங்க, இவனோட சேர்ந்து யாரும் டிராவல் பண்றதில்ல. அவனுக்கு நம்பிக்கை இருக்கு, திருவண்ணாமலை தீபத்துக்கு 30 லட்சம் பேர் கூடுறாங்க, வணங்குறாங்க. இங்க திருப்பரங்குன்றத்துல கூடுறாங்க, அறுபடை வீட்டுல கூடுறாங்க, எல்லா இடத்துலயும் இறைபக்தி உள்ளவங்க. இவங்களை நம்மவரா அவங்க பாக்குறது இல்ல. ஏன் இவங்களை நம்மவரா பாக்குறது இல்லைங்கிறதுக்கு நிறைய காரணம் இருக்கு. நம்ம மொழி கோயிலுக்குள்ள இல்ல, குரல் கொடுக்காங்களா, அது இடையில தானே வந்துச்சு, சிக்கந்தர் தர்கா இடையில வந்துச்சு நம்ம. ஆனா அதை கூட என்ன செய்யறோம், சரியா தமிழ்லையும் பாடுன்னு கெஞ்ச தானே செய்யறோம். அதே மாதிரி வந்து இதுல வந்து அவன் ஏதாவது தகராறு பண்றான்னா தகராறு பண்ணல. ஒரு அந்த டைம்ல எப்படி இருந்திருக்குன்னா, அதாவது வந்து எல்லாமே வந்து பக்கத்துல இருக்கிறது. ஒரு மலைங்கிறது ஒரு அருமையான ஒரு இடமா இருக்கு, நல்ல காற்றோட்டமா இருக்கு, அப்போ ஒரு ஆன்மீகத்துக்கு உகந்த இடமா இருக்கு. அதனாலதான் அவ்வளவு கோயில்கள் அதை சுத்தி இருக்கு. இது எல்லாமே ஒன்றோட ஒன்று இருக்கு. இதே மாதிரி இப்ப பரன்மலையில அப்படிதான் இருக்கு. புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய பரன்மலையில அங்கேயும் தர்கா இருக்கு. அங்க இன்றைக்கும் பலியிட்டு இருக்காங்க அந்த தர்கால, ஆடு கோழி பலியிடுறது. ஆமா, போய் பலியிடுறதுல முக்காவாசி பேர் ஹிந்துஸ் தான் அந்த வழிபாட்டு முறையில. ஏன்னா தர்கா இருப்பதே வந்து ஒரு ஹிந்து இதை உள்வாங்கிய ஒரு வழிபாட்டு முறை தான். இது ஒரு மதம் இன்னொரு மதம் இருக்கும்போது ஒன்று இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். சில நேரங்களில் சில ஆதிக்கம் கூட இருக்கும். நான் எப்படி சொல்றேன்னா, ஒரு தமிழ் மொழியை வந்து ஆதிக்கம் பண்ணி சமஸ்கிருதம் இன்னைக்கு ஆதிக்கம் பண்ணுது. ஆனா அதை கூட அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எதுக்கவும் செய்யறோம். இப்ப இதுல சின்ன சின்ன சேஞ்சஸும் பண்ணலாம், இல்ல இதெல்லாம் சேஞ்சஸ் பண்ணக்கூடாதுன்னு இல்லை. ஆனா அதை வந்து முழுக்க கலவரம் பண்றது, இடிக்கிறது, அதை வச்சு பாலிடிக்ஸ் பண்றது, இப்படி ஒரு குரூப் இருக்கும் பொழுது ஏற்கனவே இது ஜுடிஷியரியா செட்டில் ஆன பிறகு செட்டில் ஆனதை ரீஓபன் பண்ணி சட்ட விதிமுறைகள் ஓட்டைகள் எல்லாம் உள்ள பூந்து வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா, அப்போ வந்து அவர் ஏன் நீதிபதியா இருக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருமா இல்லையா? இவர் நீதிபதியா இருந்தா தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி கலவரத்தை தூண்டி விடுறாரு. தனிப்பட்ட முறையில் ஒரு சாதாரண ஒரு வழக்காடி போறாங்கன்னா அதன் ரொம்ப நல்லா இயல்பாக கேட்டுட்டு தீர்ப்பளிக்கக்கூடிய நீதிபதி தான் அவர். சாதாரண ஒரு வழக்காடி போறாங்க, அதில் உள்ள என்ன நியாயம் என்ன விஷயம் அப்படின்லாம் கேட்கக்கூடியவர் தான். ஆனால் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்பொழுது அவர் பயங்கர முன்முடிவோட செய்கிறாரு. அதாவது வந்து இதில் நம்ம மெயினாக சொல்றது என்னன்னா, ஏற்கனவே டிவிஷன் பெஞ்சில் இந்த மேட்டரை செட்டில் பண்ணிட்டாங்க. இது ஓப்பன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இவங்களுக்கு நீங்கள் வக்ஃப் போர்டுக்கு இதுக்கு வக்ஃப் போர்டும் இதில் பார்ட்டியாக வந்தாங்க. இம்ப்ளீட் அந்த ஜட்ஜ் பண்ணுறாரு. அதுக்கு பிறகு தர்காவையும் இம்ப்ளீட் பண்ணுறாங்க. முதல்ல இருந்தே அவங்க பார்ட்டிஸ் கிடையாது. இவங்க இம்ப்ளீட் ஆகி 3 நாள் தான் ஆகுது. வெனஸ்டே இம்ப்ளீட் பண்ணுறாங்க, இவர் இம்ப்ளீட் பண்ணுறாரு, டியூஸ்டே இம்ப்ளீட் பண்ணுறாரு, வெனஸ்டே அப்பியர் ஆகுறாங்க. யாரு? தர்காவுடைய இதில் அட்வொகேட் அப்பியர் ஆகிறாரு. அப்பியர் ஆகி என்ன செய்கிறாருன்னா, நாங்கள் வந்து கவுண்டர் போடணும், டைம் கொடுங்கன்னு கேட்குறாங்க. டைம் கொடுக்கல, அடுத்த நாள் போடுறாரு. உடனே வெறும் அப்ஜெக்ஷன் மட்டும் ஃபைல் பண்ணுறாங்க. ஒரு ப்ரீலிமினரி அப்ஜெக்ஷன், இப்போதைக்கு நாங்கள் சில எங்களுக்கு மாற்று கருத்துக்கள் இருக்குன்னு சொல்லி போடுறாங்க. ஒரு முழு டீடைல் கவுண்டர் அவங்க ஃபைல் பண்ணல. அப்போ சொல்லும்போது இதனுடைய ப்ராப்பர்ட்டியுடைய ஓனர் வந்து வக்ஃப் போர்டுன்னு சொல்கிறாங்க. உடனே வக்ஃப் போர்டு இம்ப்ளீட் பண்ணுறாரு. வக்ஃப் போர்டு வெள்ளிக்கிழமை தான் வந்திருக்காங்க, ஆர்டர் ரிசர்வ் பண்ணிட்டாரு. ஏன்னா நெக்ஸ்ட் வீக் அடுத்த மண்டே வந்து போர்ட்ஃபோலியோ சேஞ்ச் ஆகிடுது, சிட்டிங்ஸ் சேஞ்ச் ஆகிடுது, ஜட்ஜஸ் மாறிடுவாங்க. உடனே ரிசர்வ் பண்ணுறாரு. இவ்வளவு ஏன் இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறீங்க? இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஏற்கனவே செட்டிலான டிவிஷன் பெஞ்சை காட்டுறாங்க, பிரச்சனை முடிஞ்சிருச்சு, இவங்க பார்ட்டி கிடையாது, ஹெச்ஆர்என்சி தான் இதுக்கு அத்தாரிட்டி, எல்லாமே இருக்கும் பொழுது இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்யும் பொழுது இது வந்து ஒரு தமிழ்நாட்டில் லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வருது, ஒரு மத வெறுப்புணர்ச்சி வருது. வெளியில் வந்து இதை வச்சு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு பெரிய கும்பல் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தூபம் போடுறீங்க. அப்போ நீங்கள் எப்படி ஒரு ஃபேர் ஜட்ஜாக இருந்து இந்த நாட்டினுடைய கான்ஸ்டியூஷனை செக்யூலரிசத்தை எப்படி நீங்கள்
காப்பாற்ற போறீங்க? அப்போ இப்படிப்பட்டவங்க இருக்கும்போது இது ஒரு ஆபத்தானது அப்படின்னு நினைக்கிறாங்க. இது வந்து பொலிட்டிக்கலான இஷ்யூ ஆக்குறாங்க, பொலிட்டிக்கலா ஹேண்டில் பண்றாங்க. இவ்வளவு நேரம் இந்த செய்தி குறித்து விரிவாக கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.